வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகிலேயே முதலாக ஒரு நாடு நீரில் கரையும் நெகிழி பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த நாடு அப்படிங்கிறத வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் ஜப்பான். ஜப்பான் நாட்டுடைய ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்துல கடல் நீரில் கரையக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை கடல் நீரில் மட்டுமே கரையும் சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன? அதாவது இந்த இதை கரைக்கும் போது இதுல இருந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும்தான் வினை விளை பொருளாக வெளிப்படும். ஸோ அதுவுமே இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல ரீசைக்கிள் ஆகக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியா 2025 சமீபத்துல ரிசர்வ் வங்கியுடைய 55வது பணவியல் கொள்கை குழு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ இந்த கூட்டத்துல அவங்க ஒரு சில முக்கியமான ஹைலைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 2026 இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிபினா என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நிதியாண்டுல ஒரு நாட்டு மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அளவு தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரக்கூடிய 2026 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இது பண்ணியிருக்காங்க. பேங்க் ரேட்டை 50 புள்ளிகள் குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே 6.25 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது, பர்சன்டேஜ்ல இருக்குது. அது 5.75% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெப்போ ரேட்ல 6% இருக்கிறத 5.5% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% இருக்கிறத 3% குறைச்சிருக்காங்க. இந்த மூணுமே இந்த 55வது பணவியல் கொள்கை குழு கூட்டத்துல எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு முடிவுகள் ஆகும். இதுல ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எந்த சேஞ்சஸுமே இல்லை, பழசு அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு பேங்க் ரேட்னா என்ன? பேங்க் ரேட்னா ரிசர்வ் வங்கி சாதாரணமாக வணிக வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன். ரெப்போ ரேட்னாலும் கிட்டத்தட்ட சேம் தான், ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன். ஸோ நாட்டுல பணவீக்கம் சற்று குறைவா இருக்க காரணத்தினால மக்கள் கிட்ட அதிக பணப்புழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ரிசர்வ் வங்கி சில இடங்கள்ல அதோடைய ரேஷியோவை குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுலயும் சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%ல இருந்து 3% குறைச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது.